ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஹோம்மேட் ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல் வந்து வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஸ்பெஷலி ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேர்க்காக. அதுக்கு நான் வந்து செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக அலோவேரா பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பீல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க பல்ப் மட்டும் தனியாக பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே ரொம்பவே ஜெல்லி டைப்பில் சூப்பராக இருக்கும். அது உள்ளே இருக்க அந்த பல்பெல்லாம் ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் எந்த இச்சிங்கும் இல்லாமல் இருக்கும் ஸ்கின்னுக்கு. நார்மலாக நம்ம அலோவேரா எடுத்து வீட்டில் வந்து ரெடி பண்ணணும், ஜெல் ரெடி பண்ணணும்னு ட்ரை பண்ணால் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். பட் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு கன்சிஸ்டன்சி வந்து இந்த அலோவேரா கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃப்ரெஷ் பவுலில் வந்து ஃபுல் ஜெல்லியும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள் மெதுவாக. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா இந்த திக்காக இருக்க ஜெல்லி எல்லாம் கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும். ஒரு 2 to 3 minutes வரைக்கும் நீங்கள் ஸ்லோவாக இந்த ப்ராசஸ் பண்ணணும். இப்போ ஒரு 5 minutesக்கு அப்புறம் வந்து நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. இப்போது இந்த அலோவேரா ஜெல்லை வந்து நம்ம ஒரு காட்டன் வச்சு நல்லா க்ளீனான பவுலில் வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா காட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டஸ்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் வந்து இன்னொரு பவுலில் காட்டன் வச்சு சூப்பராக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறேன். இது நீங்கள் நார்மல் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது, சக்காய் அப்படி நிற்கும். அதனால் இந்த மாதிரி காட்டன் யூஸ் பண்ணி ஸ்லோவாக வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த ஜெல்லை மட்டும் எடுங்க. இதுக்கு பார்க்க கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், பட் சீக்கிரமே பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஃபுல் ஜூஸுமே வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இது கூட நான் எக்ஸாம்தம் கம் பவுடர் வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கிறதா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும். நான் 1/2 tablespoon கொஞ்சமாக சேர்க்குறேன். நெக்ஸ்ட் இது கூட உங்கள் ஸ்கின் ஹேர்க்காக கிளிசரின் வந்து ஒரு 4 to 5 drops வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்தம் கம் பவுடரை வந்து நான் கொஞ்சமாக அலோவேரா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நல்லா சோக் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 minutes வந்து நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அந்த பவுடரை டேரெக்டாக அப்படியே சேர்த்தோன்னா நமக்கு அங்கங்கே நிற்கும். இப்போ நான் ஒரு 15 minutesக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஜெல்லியாக மாறிடுச்சு அந்த பவுடர் வந்து. இதை வந்து ஸ்டேபிள் அண்ட் திக்னஸ்க்காக நம்ம சேர்க்குறது. இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான் உங்களோட ஜூஸை வந்து நல்லா திக் ஜெல்லாக மாற்றுறதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 6 to 8 hours வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி அலோவேரா ஜெல் வந்து வீட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிரும். இது நீங்கள் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு 2 to 3, 4 months வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இதை நான் வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து மொத்தம் ஒரு 3 bottles கிட்ட கிடச்சிது. இது வந்து உங்களோட ஸ்கின்க்கு, ஹேர்க்கு, டோட்டல் ஹெல்த்துக்குமே ரொம்பவே அலோவேரா ஜெல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஸ்கின் எல்லாம் ட்ரையாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசராக டெய்லி வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களோட ஹேர்க்கும் வந்து நீங்கள் கண்டிஷ்னராக வந்து இந்த அலோவேரா ஜெல்லை வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னராக உங்களோட ஹேரை வந்து ட்ரை ஆக விடாமல் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்து தரும். ஸோ இந்த அலோவேரா ஜெல் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதான்றதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல் வந்து வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.